கம்பங்கூழ் செய்யறதுக்கு நான் வந்து இந்த டம்ளர்ல கம்பு மாவு வந்து 1 டம்ளர் ஃபுல்லா எடுத்திருக்கீங்க. கடையில வாங்கின மாவு தான். இதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்துல. இப்போ எந்த டம்ளர்ல நீங்க மாவு எடுத்தீங்களோ அதே டம்ளர் அளவுக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே டம்ளர் அளவு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கட்டி இல்லாம கரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ எந்த டம்ளர்ல கம்பு மாவு வந்து அளந்து வச்சிங்களோ அதே டம்ளர் அளவுக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாங்க. மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு. இப்ப தண்ணி நல்லா கொதிச்சு வரணுங்க. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம கரைச்சி வச்சிருந்த கம்பு மாவை வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி கைவிடாம கிளறணும். கைவிடாம இப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கைவிடாம கிளறிட்டே இருக்கணுங்க. நம்ம கலந்து விடவே கூழ் வந்து கொஞ்சம் கெட்டியாகுங்க. இந்த மாதிரி கூழ் கொஞ்சம் கெட்டியாகிற டைம்ல நம்ம மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 4 விசில் வரட்டுங்க. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பாத்துடலாங்க. இப்போ இத வேற பவுலுக்கு மாத்திக்கலாங்க. இப்போ இதுல ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்க மோர் கூட இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், இது சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமா மாங்காய் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதாங்க. இப்ப சூப்பரான கம்பங்கூழ் ஹெல்தியான ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.